வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஜான் கிரசின்ஸ்கி, போர்ட்மேன், எய்சா கான்சலஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய நடிக்கப்பட்டாலுமே நடித்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் ஃபவுண்டைன் ஆஃப் யூத். பேர்லேயே இருக்குது ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். இது எப்படி மிஸ் பண்ணன்னு தெரில. உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது. சோனி இது நீ பண்ணியிருக்கணும்டா. டெக்னிக்கலாக அன்சார்ட்டட் 2 வர வேண்டியது ஆட்டையை போட்டு இந்த பக்கம் ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தாக எழுத்து வச்சிருக்காங்க. சோனி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அன்சார்ட்டடுங்க இது. அன்சார்ட்டட் அப்படியே பட்டி டிகிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோனி நினச்சா காப்பிரைட் இன்ஃப்ளூயன்ஸ்மெண்ட்டே போடலாம். அந்த அளவுக்கு மோர் லைக்லி அன்சார்ட்டட் மூவி. எந்த அளவுக்குனா படத்தோட எண்ணில் ஜான் கிரசின்ஸ்கி போட்டிருக்க அந்த சூட் பாருங்க. அந்த ட்ரெஸ் எக்ஸாக்டாக நம்ம நேத்தன் ட்ரைக் போடக்கூடிய அந்த ப்ளூ அண்ட் காக்கி பேண்ட்ஸ் தான். அன்சார்ட்டட் 4ல் பார்த்துருப்பீங்க. இதே அன்சார்ட்டட் படம் தான் இது. சோனியை மொட்டை அடிச்சுட்டான். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா டாம் ஹாலண்டோட அன்சார்ட்டட் 1 விட இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. சோனி அது எப்படிரா உங்ககிட்ட எல்லா பவர்ஃபுல்லான ஐபிஸும் இருக்கு, ஆனால் மழுமட்ட மாதிரி படம் எடுத்துட்டு இருக்க. இவனுங்க பாடுறா பட்டாசா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஷர் அண்ட் ட்ரோப்லேயே இருக்கக்கூடிய அதே கிளீஷேஸில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். 10ஓட 11வது ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் நம்புறேன். ட்ரெஷர் அண்ட் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட், பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக மேக்கிங் சொல்லி ஆகணும். ஸ்பாயிலர் அலர்ட் கண்டிப்பாக நிறைய ஸ்பாயிலர்ஸோட தான் சொல்ல போகிறேன். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஐ மீன் லைக் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு படத்தில் அடுத்த சீக்வன்ஸ் என்னென்ன வரப்போதுன்னு தெரியும். நெகட்டிவ்ல மென்ஷன் பண்ணுறேன். பட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட மேக்கிங் அதிகமாக காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஓடிடி தானே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு கட்கானஸ் பண்ணாமல் காசு அள்ளி கொட்டியிருக்காங்க. தெளிவாகவே தெரியுது. போன அன்சார்ட்டட் படத்தை விட அதிகமான காசு கொட்டியிருக்க மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. 1-2 நாட்டில் நடக்கல, ஆல்மோஸ்ட் லைக் இருக்க எல்லா ஊருக்குமே போயிருக்காங்க. 7 வண்டர்ஸை பேஸ் பண்ணி தான் கதை நகர் இருந்த சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு 7 வண்டர்ஸ் இருக்க அந்த இடத்துக்கே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். நாடாக நிறைய வித்தியாசமான லொக்கேஷனில் நிறைய வித்தியாசமான செட்டிங்கில் அந்த படத்தை வந்து பார்த்தா அமைச்சு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. அண்ட் அது எல்லாத்துக்குமே அதிகமான காசு செலவாகியிருக்கேன். ஃபவுண்டைன் ஆஃப் யூத் டைட்டிலே இருக்க மாதிரி படத்தோட எண்ணில் ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற காமிக்கிற அந்த அனிமேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் அந்த அனிமேஷனோட அந்த குவாலிட்டி வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்னு சொல்லும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போதும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு உயிரை எடுத்து தான் ஒரு உயிரை கொடுக்கும் அது. ஸோ அந்த இம்மோர்டாலிட்டி கிடைக்க என்னென்ன நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே ஒரே ஃப்ரேமில் பக்கமாக ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அந்த விஷுவல் டெல்லிங் ஆஃப் ஸ்டோரிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு நாடாக இவங்க வந்து ட்ராவல் ஆகும்போது அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோட அந்த ஸ்டைலுமே மாறும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட ஒரு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஸ்டைலில் தான் ஆரம்பிக்கும். பைக்கில் அது மோர் லைக்லி நிறைய இந்தியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ஸ்டைலில் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக் சேஸ் சீக்வன்ஸ் உங்களை ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி வச்சிருங்க. எனக்கு தினமும் அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ள எங்களை ஈஸியாக புல் பண்ணிடும். ஓகே அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த இடத்தையுமே ஒன்றா சேர்த்து அவங்க என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டியை முதல் 30 மினிட்ஸில் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. படத்தோட என்ன அதை உடச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் படத்தோட ஒவ்வொரு சீக்வன்ஸ் நகரும் போதும் சரி இந்த குழு வச்சு அவங்க எதை நோக்கி போக போகிறாங்க, எங்கே தான் இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் இருக்குங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளுக்கான பக்காவான இடத்துல பெர்ஃபெக்டான பதில்களை சொல்லி அழகாக அந்த சீனை நகரத்துக்கு கொண்டு போனதும் ரசிக்கப்படி இருந்துச்சு. ஒழுங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், ட்ரெஷர் ஹண்டிங் படங்களுக்கு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிருக்கு. காய் ரிச்சி தான் படத்தை எடுத்திருக்காரு. அவருடைய ஸ்டைலில் சில இடங்களை உங்களால் அழகாக பார்க்க முடியுதுங்க. இந்த பிரைட்டாக ஒரு இங்கிலீஷ் டோனில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. தட்ஸ் ரியலி குட். அண்ட் படம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி இன் டேர்ம்ஸ் லைக் பிரைட்டாக எந்த ஒரு ஆக்ஷனையும் எந்த ஒரு சீக்வன்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே கலர்ஃபுல்லாக ரொம்ப பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி எனக்கு என்னமோ அன்சார்ட்டட் கேம் விளையாடுற எஃபெக்டை தாங்க இது கிரியேட் பண்ணுது. நிறைய செட் பீசஸ் வச்சுருக்காங்களா, எல்லா செட் பீசஸும் ஒரு டிரான்சிஷன் கட்சீனோட மேட்ச் ஆகிருக்கு. எக்ஸாக்ட்லி கேம் விளையாடுற எஃபெக்டை தான் இது கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தான் நான் இதுக்கு முன்னாடி அன்சார்ட்டட் படத்துலேயே எதிர்பார்த்தேன். அந்த படம் ஓகே டீசெண்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பட் திஸ் இஸ் மச் பெட்டர் தன் அன்சார்ட்டட் மூவி தான் நான் சொல்ல வரேன். எனக்கு என்னமோ அகைன் இந்த படம் மோர் லைக்லி ஒரு அன்சார்ட்டட் 2 படமாக தான் இருக்கணும்னு தோணுது. அண்ட் கேம் விளையாடி இருக்கீங்களா அன்சார்ட்டட் 2, அதில் வர மாதிரியே சில விஷயங்கள் இந்த படத்துலையுமே நடக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். முக்கியமாக எய்சா கான்சலஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ அன்சார்ட்டட் 2ல் வர அந்த க்ளோய் கேரக்டர் தான் ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா அவன் அட்ராக்டட் டு நேத்தன் ட்ரேக், பட் அதே சமயத்தில் எனிமி டீமில் இருப்பான். அதே தாண்டா இங்கே நடக்குது. ஏங்க என்ன முன்னாடி சொன்னல சோனி நினச்சா அந்த படத்துக்கு காப்பி ரைட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்சார்ட்டட் க்ளோஸாகவே எடுத்திருக்காங்க இன் அ குட் வே. என்ன கேட்டிங்கன்னா ஆப்பிள் இந்த படத்தை பெஸ்ட் அன்சார்ட்டட் மூவியாக எடுத்திருக்கான் சோனியை விட. அந்த ப்ரெசன்டேஷனும் ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆன விதம், அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ண விதம், அதே மாதிரி ஆப்வியஸாக ட்ரெஷர் ஹண்டிங் சொல்லும்போது ஒவ்வொரு பஸ்லையும் அவங்க எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, அந்த பஸ்ஸலுக்கு ஏதாவது க்ளூஸ் விட்டுட்டு போயிருக்காங்களா, நம்மளாலே சில இடங்களை அதை சால்வ் பண்ண முடியுதான்னு சொல்லி நம்மளை டீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். உங்களை எங்கேஜிங்காகவே வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் மோஸ்ட்லி கெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பாராட்டி ஆகணும். அதை தொடர்ந்து ஆக்டிங் பார்க்கும்போது எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் தான். பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி லைக் பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல முடியல. லீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கிரசின்ஸ்கி,
அதே நம்ம நேத்தன் ட்ரேக்கோட அந்த சார்மு ஒரு குவிப்ஸோட ஒரு ஃபன்னான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோட்டகனிஸ்டாக வந்திருக்காரு மனுஷன். நல்லா இருக்கு அவர் பண்ணுறது பார்க்க. அண்ட் ஹி லுக்ஸ் மோர் லைக் நேத்தன் ட்ரேக் அகெயின். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கேட்டால் அன்சார்ட்டட் ஞாபகம் வருது. சரி, ஓகே. நேட்டலி போர்ட்மேன் இட்ஸ் ஓகே. ஈசா கான்சலஸுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 சேஸ் சீக்வன்ஸ் வருது. அதை தொடர்ந்து 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஷூட்டிங் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, வெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் தேர், அவ்வளோதான். படத்தை ஸ்க்ரீன் பிளேவாக நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே படத்துக்குள்ளே இருக்குது. விஎஃப்எக்ஸை பாராட்டி ஆகணும். அகைன் நம்ம முன்னாடி சொன்ன ஃபவுண்டன் ஆஃப் யூத்தில் அந்த டெபிக்ஷன், அது எப்படி உங்களுக்கு லைஃபை கொடுத்து இமோர்டாலிட்டி கொடுக்கக்கூடிய அந்த டெபிக்ஷன், அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ப்ராக்டிக்கல் செட் அண்ட் விஎஃப்எக்ஸை பெர்ஃபெக்டாக மென்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த எகிப்து சீக்வன்ஸில் நிறைய ப்ராக்டிக்கல் செட் அண்ட் விஎஃப்எக்ஸ் வந்து இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். அந்த பெர்ஃபெக்டாக மெர்ச் பண்ணி நம்புற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ரியல் லைஃப் விஷயங்களையுமே மெர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி யாருக்கு தெரியும், உண்மையாகவே பிரமிடுக்கு கீழே இந்த மாதிரி ஃபவுண்டன் ஆஃப் யூத் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஃபன்னாக இருக்குது. நிறைய விஷயங்களை அப்படியே லைக் ரியாலிட்டியோடய மச் பண்ணி சொன்னதை பாராட்டி ஆகணும். இதை தாண்டி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. பிகாஸ் இந்த படம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10/11 ஒரு ட்ரெஷர் ஹண்டர் மூவி. ஏகப்பட்ட ட்ரெஷர் ஹண்டர் படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தில் வர எல்லா சீனையுமே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அத்தி தான் நடக்க போகுதுங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஐ மீன் தட்ஸ் நோ ட்விஸ்ட், நோ டர்ன்ஸ். ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கோம். உங்களால் எல்லா விஷயங்களுமே ஈஸியாக நோட் பண்ண முடியும். நேட்டலி போர்ட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஹஸ்பண்ட் இருப்பான். அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பிள்ளைய யார் கஷ்டத்தில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை அமைச்சிருப்பாங்க. நடுவில் அந்த ஹஸ்பண்ட் டக்குன்னு காணாம போயிடுவான். எங்கே போனால் என்னன்னே தெரில. இதுக்கு பேசாமல் நேட்டலி போர்ட்மேன் ஒரு சிங்கிள் மதருங்கிற மாதிரி அசால்ட்டாக காமிச்சிருக்கலாம். கதையில் ஒரு பெரிய ஓட்டாது. பட் அதை தாண்டி அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ப்ராடிஜி. மியூசிக்லாம் பக்காவாக வாசிக்கக்கூடியவன். பெல் இப்படி சொல்லும் போதே இதை எங்கே நோக்கி போகுதுன்னு புரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இவனை வச்சு ஒரு மியூசிக் ரெடிலுங்கிறது நடக்க போகுது. அது ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரியே நடக்குங்க. அண்ட் இந்த மொத்தத்தையும் ஃபன் பண்ணுறது ஒரு பெரிய பணக்காரன். புரிஞ்சிருக்கணுமே, அவன் தான் வில்லன். ஆரம்பத்திலே அவன் முகம் வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவன் போய் சொல்கிறான் இவன் தான் வில்லன்னு. ஈசா கான்சலஸ் எவ்வளோ தான் கையில் கன் வச்சிருந்தாலும் கத்தி வச்சு இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லியூ கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. கில் பண்ணவே ட்ரை பண்ணல. கடைசியில் அவங்க 2 பேரும் ஜோடி ஆக போகிறாங்க. அதானே? அதே தான். லைக் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அப்படியே காட்சிகளாக அங்கே ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டே இருக்குது. அதாவது படத்தில் அடுத்த சீன் வரதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் அந்த சீன் ஃபில் ஆகிடுது. நீங்கள் ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டு இருக்கோமோங்கிற ஒரு தாட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. எக்ஸாக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு வருத்தமாக போச்சு. ஒரு டிடெக்டிவ் வருவார். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த இம்மோர்டாலிட்டிக்குள்ளே வந்து ஜூஸை குடிச்சிட்டு போனார். அவர் தான் ஃபஸ்ட் இம்மோர்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் எடுப்பாங்களோ நான் எதிர்பார்த்தேன். அங்கே மேபி எனக்கு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி லைக் மொத்த படத்தையும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு படம் தாங்க கொடுத்துருக்காங்க. ஆகே முன்னாடி சொன்ன மாதிரி 10/11 ட்ரெஷர் ஹண்டர் மூவி. நீங்கள் வேலை செய்யும்போது பேக்ரவுண்டில் அந்த படத்தை ப்ளே பண்ணி விடுங்க. திடீர்னு நடுவில் ஏதாவது சீன் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த படம் மிஸ் ஆன மாதிரி ஃபீலே கொடுக்காது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் அ ரைட் வே. அண்ட் படம் எனக்கு அதனாலேயே ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சு. அன்சார்ட்டடில் அந்த ஐகானிக்கான தீம் மியூசிக் இருக்கும். இந்த படத்தில் அதுவுமே கிடையாது. ரொம்ப ஜெனரிக்கான ஒரு தீம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நேட்டலி போர்ட்மேன் அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு விருப்பம் தான் வந்துச்சு. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, நான் வரமாட்டேன்னு சொல்லி கற்றுவான். அடுத்த சீன்லேயே அவள் தான் முன்னாடி வந்து நிற்பான். அதே மாதிரி 1-2 சீன் வந்தால் பரவாயில்ல. படம் முழுக்கவே நேட்டலி போர்ட்மேன் நான் வரமாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே அவள் தான் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு மாதிரி விருப்பம் வர வச்சிருது. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு தோண வச்சிருது. ரொம்பவே ஜெனரிக்கான ட்ரெஷர் ஹண்டர் மூவி. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இண்டியானா ஜோன்ஸு அண்ட் முன்னாடி வந்து அந்த அன்சார்ட்டட் இந்த எல்லாத்தையும் விட எனக்கு கொஞ்சம் இது பெட்டராக ஃபீல் ஆகுது. பட் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். படத்தை ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் படத்தோட எண்டு கடைசியில் அதை மேஜிக்காக மாற்றி விட்டாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன் அந்த ட்விஸ்ட்டு, ஏன் கடைசியில் மேஜிக்லாம் இன்வால்வ் பண்ணுறீங்க? கொஞ்சம் சயின்ஸ் பேஸ்டாகவே போயிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். லைக் பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் மர்மெய்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. பட் கிரவுண்டடாக இருக்கும். பட் இந்த படம் கிரவுண்டடாகவே எனக்கு ஃபீல் ஆகல. கடைசி அந்த எகிப்து போர்ஷன்லாம் ரொம்ப ஓவர் த டாப்பு. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும். அண்ட் அது கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி தோணுச்சு. பட் கொடுத்த 2 ஹவர்ஸ்க்கு ஓகேங்க. படம் வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ப்ளே தான். ஸோ இந்த படத்தை ஓட விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் இந்த படம் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. நாட் பேட் பட் நாட் குட், ஆவரேஜான வாட்ச். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் படம் பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த பற்றி எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதுமாதிரி சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை பட் என்ன எதிர்க்கும். Have fun guys. What